கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாஜகவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி பல திட்டங்களை அறிவித்து செயல்பாட்டில் அவர்கள் சிறப்பாக இல்லை என்பதையும் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் பேஷண்ட் டெட்னு சொல்லுவாங்க. சிறந்த திட்டங்களாக இருக்குமோ என்று ஐயப்பாட்டில் இதை பார்த்து கொண்டிருக்கும் போது அது சிறந்த திட்டங்கள் செயல்முறையிலே அது சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. இதை உடனடியாக பத்திரிகையில் போடலாம். ஆக நீங்கள் உங்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்து விட்டீர்களே, எடுத்த பயணத்தை முடிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஊழலற்ற சிறந்த மக்களின் தேவைகளை அறிந்து செயலாற்றுகின்ற ஒரு தலைவன் நாட்டிற்கு தேவை என்ற அடிப்படையில் தேர்தலுக்கு முன்பு எல்லாரும் எதிர்த்தவர்கள் இப்போ மாறி அவர்களோட சேர்றாங்க. அது மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை மீறுகிறார்கள். எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு சுய லாபமும் இல்லாமலும் நாட்டிற்கு தேவை நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலே இந்தியனின் பெருமையை ஒரு தலைவன் எடுத்துச் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது பிரதமர் மோடிஜி அவர்கள் தான். பிரதமர் எங்கேயும் போக மாட்டார், வெளிநாட்டுக்கு தான் போவார். பிரதமர் தமிழக மக்கள் சரி, உள்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையும் பிரதமர் போக மாட்டார். அதனால் அவருக்கு இது அவங்க அதிகாரிகள் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பிரதமர் பொறுத்த வரைக்கும் உலகத்தின் அடிப்படையில் இந்தியாவின் பெயர் சிறப்பாக இருக்கிறதா என்று மார்க்கெட்டிங் இந்தியா தான் அவருடைய மெயின் லீட். அதில் இங்கே இருக்கிற மக்களை பற்றி அவர் பாதிக்க அவருக்கு எந்தவித கவலையும் கிடையாது. ட்விட்டரில் சில சமயம் அவருக்கே தெரியாமல் போட்டுருவார். இன்று சொல்கிறேன், மக்கள் மனதிலே ஆழமாக தாமரை பதிந்து விட்டது. அதை தொலைநோக்கு சிந்தனையுடன் சிந்தித்து பார்க்கின்றேன். நமது நாடு பொருளாதார அடிப்படையிலும் ஒற்றுமையிலும் மக்கள் பலத்திலும், ஏனென்றால் 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா என்று இருக்கும்போது அந்த இளைஞர்களை வழிநடத்தும் ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் என்பதை உறுதிபட சொல்ல முடியும். நமது இளைய தலைவரை நமது வருங்கால சமுதாயம் திரும்பி பார்ப்பாங்க. நமக்காக போராடாம போயிட்டாங்க, காரி துப்புவாங்க. உண்மை துப்புவாங்க மாட்டாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு தனிமனித இந்த நாட்டின் சேவை செய்யும் போது, உழைக்கும் போது உயர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு மோடிஜி அவர்கள். உலகம் சுற்றும் வாலிபனான மோடி அவர்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா விமானத்தில் போயிட்டு தெரியாது. அங்க பல முறை விவசாயிகள் சென்று போராட்டம் நடத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை வந்து கூட பார்க்கல. ஆனா மற்ற இடத்துல பார்த்தா காரை விட்டு இறங்கி சவுதி அரேபியாவை எங்க போயிருக்காரு. அண்மையில் பார்த்தேன் ஒரு காணொலி காட்சி. இறங்கி போறாரு மக்கள் கிட்ட. செக்யூரிட்டி தான் பரபரப்பாக ஓடுறாங்க பின்னாடி. ஏன் அங்கதான் நாங்க விவசாயிகள், ஏன் நீங்க பாராளுமன்றத்தில் எதிர போய் பார்க்கல? என்னையா இந்த பிரச்சனை? நான் நெல்லையில் நடந்த கூட்டத்தை சொன்னேன். இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலே இந்தியனின் பெருமையை ஒரு தலைவன் எடுத்துச் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது பிரதமர் மோடிஜி அவர்கள் தான். மக்கள் உங்கள் மீது வைத்திருக்க நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். நீங்கள் எதை செய்தாலும் தவறாக செய்வீர்கள் என்ற அடிப்படையில் உங்களுடைய நம்பகத்தன்மை இழந்து விட்டீர்கள். நீங்க சொல்றதுன்னா மத்திய அரசு எதையும் செய்யல. 15 லட்சம் உங்க வங்கி கணக்கில் போடுறாங்களா போட்டாங்களா? தமிழகம் இந்தியாவில் தான் இருக்கிறதா என்ற நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. ஒதுக்கப்படுகின்றோம். எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்படுகின்ற சூழல். இது ஒரு சாதாரண தேர்தல் நினைத்து விடாதீர்கள். சுதந்திர இந்தியாவில் இது ஒரு மிக மிக முக்கியமான காலகட்டம். அண்டை நாடுகள் எடுத்துக் கொண்டிருக்கும் போது அதை உடைத்தெறிகின்ற சக்தி வாய்ந்த ஒரு தலைவன் மோடிஜி என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. அப்ப சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள் எல்லாம் அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தாமல் இருந்தால் அப்ப யாருமே மதிக்க மாட்டாங்களே. உச்சநீதிமன்ற கொடுத்த தீர்ப்பை மத்திய அரசால் செயல்படுத்த முடியாது என்றால் நீங்க எதுக்கு மதிப்பீங்க? மக்கள் எதுக்கு மதிப்பாங்க? நீ முதல்ல செஞ்சு காட்டியா, நான் செய்யறேன்னு சொல்ற நம்பிக்கை வந்துவிடும். உலகமே போட்டுகிறது. எங்கு சென்றாலும் மோடிஜி அவர்களிடம் கையெழுத்து வாங்குறாங்க. மோடிஜி அவர்களின் ரசிகனாக பயணித்த நான் இன்று அவரின் தொண்டராக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். பெருமையாக இருக்கிறது. பாஜகவுடைய கூட்டணியில சமத்துவ கட்சி இருக்காதுன்னு முடிவு எடுத்துக்கலாம் சார்? கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்களோ அந்த கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டோம். நான் சொல்றேன் பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன
மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.